அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் படை இயக்குனர் சத்யபதி. கிராமங்களில் இருந்து நகரத்திற்கும் வெளிநாட்டிற்கும் வேலைக்கு செல்லும் ஒரு இளைஞன் நம்மளுடைய கிராமத்தின் அதாவது பழகிய விளையாடிய மறந்து போன நாட்களை நினைவுபடுத்துகிற படம். அந்த படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். எத்தனையோ இளைஞர்கள் அப்பா செய்கிற தொழிலை வேணான்னு முடிவு பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்ம படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி நாகரிகமாக வாழணும், அதாவது சொசைட்டியில் அடுத்தவங்களை விட நம்ம வேறு லெவலுக்கு போகணுன்ற எண்ணங்களோட கனவுகளோட இந்த 2000க்கு மேலே இருக்கிற இளைஞர்களுக்கு அது பெரும்பான்மையாக இருக்குது. அப்பேற்பட்ட இளைஞர்களுக்கு உண்டான படைப்பு தான் நான் பேச போகிற படைப்பு. அதே சமயம் ஒரு கிராமத்தின் வழிகள், மக்களோட யதார்த்தம். நம்ம சின்ன வயசில் 25 பைசாவுக்கு 10 பைசாவுக்குலாம் இட்லி சாப்பிட்ருப்போம், பாட்டி சுட்டுருக்கும். அதில் அந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இலையில் ஊற்றினா தண்ணி மாதிரி ஓடும், இருந்தாலும் அதனுடைய சுவை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இட்லி கடை தான் தனுஷ் இயக்கி ராஜ்கிரண், சமுத்திரக்கனி, சத்யராஜ், அருண் விஜய் இவங்க எல்லாமே சேர்ந்து நடித்து இருக்கிற அற்புதமான படம். அந்த படத்தை பற்றி நம்ம தான் இப்போ பேச போகிறோம். தனுஷ் அவர்களுடைய சிட்டி வாழ்க்கையும் அவர் மறுபடியும் போயிட்டு வந்த கிராமத்தின் வாழ்க்கையும் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசியிருந்தார். அதை விஷயமாகவே சொல்லியிருந்தார். இப்போ இவருடைய டைரக்ஷன், இவருடைய ஸ்க்ரீன் பிளே அது எப்படி கையாண்டு இருக்கிறாருன்னு பார்க்கணும். இட்லி கடை காட்டும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். நாம் கூட நினச்சோம் இவர் வேறு மாதிரியாக ஏதாவது எடுத்துன்னு போயிட போகிறாருன்னு. இட்லி கடைக்கு எதிர்க்க ஒரு பிரியாணி கடையை காட்டியிருப்பார். அந்த பிரியாணி கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தால் இந்த இட்லி கடையோட போர்ஷன் வேறு மாதிரி போயிருக்கும். பட் இருந்தாலும் கூட ராஜ்கிரனும் தனுஷும் சின்ன வயசில் நடிக்கிறத ரொம்ப அழகாக இவர் வெளிநாட்டில் இருக்கும்போது அதை ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டியிருப்பார். ஒரு அப்பா சொல்லுவார், பையன் கல்யாணத்துக்கு வெளிநாட்டுக்கு வரீங்களாப்பான்னு கேட்பான், இல்லைப்பா அப்படின்வார். அடுத்த ஒரு 2, 3, 10, 15 நிமிஷத்தில் அப்பாவும் அம்மாவும் இறந்துருவாங்கன்ற அப்பா இறந்துடுறாருன்ற தகவல் அந்த இடத்துல தனுஷ் நடிக்கிற ஆக்ஷனும், அதே சமயம் வில்லேஜில் ஒரு சாதாரணமானவன் எப்படி தன்னை ப்ளே பண்ணி கொள்வான்ற மாதிரி அழகாக இருக்கும். இடையில் ஒரு கேரக்டர் சூப்பராக இருக்கும். பார்த்திபனுடைய கேரக்டர் அசால்ட்டாக ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படி இருக்கிறாரு, அதாவது அரசு அதிகாரிகள் மனசாட்சியோடு இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு மீண்டும் ஒரு ஜீவனுள்ள கதாபாத்திரம் பார்த்திபன். சமுத்திரக்கனி நம்ம கொஞ்சம் ஹீரோயிசமாக பார்த்தவர். இது வில்லத்தனமாக வரும்போது உண்மையாலுமே ஒரு மாட்டு கண்ணுக்குட்டியை வெட்டணுன்ற எண்ணங்கள் வரும்போதும் தனுஷ் தடுக்கும் போதும் அந்த இடத்துல தனுஷ் பேசக்கூடிய வசனங்கள் உண்மைக்கு நெருக்கமாகவே வலியோடு இருக்குது. நம்மெல்லாம் கிராமத்தில் வளர்ந்தவங்க. ஒரு நல்ல கிராமம் பார்த்திங்கன்னா, குக்கிராமங்களில் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் தான் அந்த இட்லி கடை இருக்கும், டீ கடை இருக்கும். வெடிகாலத்தால் 4 மணிக்கு 3:30 மணிக்கு ஒரு ராந்தலோ இல்லை ஒரு ஜிமினி விளக்கோ எரியும். அந்த விளக்கு தான் டீ கடையின் அடையாளம். அந்த மாதிரி ஷாட்லாம் தனுஷ் ரொம்ப யோசித்து எடுத்திருக்காரு. அவருக்கு இப்போ இருக்கிற கரண்ட்டில் இருக்கிற கிராமத்தை காட்ட முயற்சி பண்ணியிருந்தாலும் கூட நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதில் ஒரு சின்ன சிம்பாலிக்கெல்லாம் சொல்லுவார், கிரைண்டரை எடுத்துன்னு காலம் மாறுது, இதில் அரைக்கணும்னு. அதெல்லாம் காட்சி மிகைப்படுத்துதல். அதுக்கப்புறம் ராஜ்கிரண் சொல்லுவார், அதில் அரைச்சண்டா எனக்கு பிடிக்கல, கையால் அரைச்சி சாப்பிட்றதுல தான் டேஸ்ட். இந்த மாதிரியான மக்கள் புழங்கக்கூடிய வசனங்களை இன்னொன்றுங்க, மகன் தந்தை பாசம். எல்லாருமே வெளிநாட்டில் இருக்கிறவங்க, சென்னைக்கு வில்லேஜில் இருந்து வந்தவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா மேலே ஒரு பாசம், கருணை, அன்பு இதெல்லாம் இடைப்பட்ட நாட்களில் ஞாபகப்படுத்தக்கூடிய படம் தான் இட்லி கடை. கிராமத்தின் வலிகளையும் பாசங்களையும் வேதனைகளையும் அன்புகளையும் அடக்கமாக அழகாக தனுஷ் அவருடைய இயக்கத்தில் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், அவர் அப்பா கஸ்தூரி ராஜா என் ராசாவின் மனசில் பண்ணியிருப்பார் வில்லேஜில். அதுக்கு இளையராஜா மிகப்பெரிய பலமாக இருக்கும். அதில் எழுதின சாங் பிரைசோடன் சூப்பரான சாங் எழுதியிருப்பார். அந்த மாதிரி இந்த படத்தில் ஏதாவது எதிர்பார்த்தோம்னா ஜிவி பிரகாஷோடைய இசை எல்லா இடத்துலையுமே ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இளையராஜா ஃபீலிங்க்கும் இங்கே ஜிவி பிரகாஷ் ஃபீலிங்க்கும் கஸ்தூரி ராஜாவுடைய டைரெக்ஷனுக்கும் தனுஷ் டைரெக்ஷனுக்கும் நிறைய கேப் இருக்குது. அந்த கேப்பை தனுஷ் ஃபுல் பண்ணி இருந்தால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். அவங்க வீட்லேயே நம்பர் 1 டைரக்டர் யாருன்னா கிராமத்து கதைக்கு இன்னும் கஸ்தூரி ராஜா தான் மின்னி கொண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம்.